நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. நேற்றைய தினத்துல எலியா தீர்க்கதரிசி கொண்டு வந்த எழுப்புதலை குறித்து பார்த்தோம். எலியாவின் ஆவியை பெற்றுக்கொள்ளவும் எழுப்புதல்ல பங்கடையவும் நினைக்கிறோம். அந்தபடியாக நாம் இருப்பதற்கு என்ன செய்யணுங்கிறத குறித்தே இன்றைக்கு ஒரு தலைப்பின் கீழாக பார்க்க போறோம். அந்த தலைப்பானது எழுப்புதலும் எலியாவும். எலியாவை போல எழுப்புதலை கொண்டு வரணும்னா நாம முதலாவது சில காரியங்களை செய்திருக்கணும். அதற்கு நேற்றைக்கான வேத பகுதியில எலியா தீர்க்கதரிசி கர்த்தரிடத்திலிருந்து அக்னியை இறங்க பண்ணார் இல்லையா, அதே போல நாமும் எழுப்புதலின் அக்னியை வர பண்ணுவதற்கு அவர் அதற்கு முன்பாக செய்த சில காரியங்களை பண்ணணும். அந்தபடி கர்த்தரிடத்திலிருந்து அக்னியை கொண்டு வர அவர் என்னென்ன செய்தாரு? முதலாவதாக பலிபீடத்தை செப்பனிட்டு அதை சரியாக எடுத்து கட்டுவித்தாரு. இரண்டாவது காளைய பலியாக செலுத்தினாரு. மூன்றாவது அந்த பலியின் மேல தண்ணீரை ஊற்ற செய்தாரு. நான்காவது கருத்தான ஜெபத்தை ஏறெடுத்தாரு. அந்தபடியாக அவர் ஜெபித்த போது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கினது. இப்படியாக அக்கினி இறக்கப்பட்ட போது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம்னு சொல்லி தங்களை ஒப்பு கொடுக்கறாங்க. அப்படியான எழுப்புதலை அவங்க இருதயத்துல பெற்றுக்கொள்றாங்க. இந்தபடியா எலியா எப்படி கர்த்தரிடத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணாரோ அதே போல இந்த கடைசி நாட்கள்ல எலியாவின் ஆவியை பெற்றுக்கொண்டு தேவனிடத்திலிருந்து எழுப்புதலின் அக்கினியை இறங்க பண்ணணும். அதற்கு நாம என்ன செய்யணும்? முதலாவது நம்முடைய பலிபீடத்தை செப்பனிட்டு கட்டுவிக்கணும். நம்முடைய பலிபீடம் என்பது என்னது? நம்முடைய ஜெப வாழ்க்கை. நம்முடைய ஜெப வாழ்க்கைய ப்ராப்பரா ஒரு டிசிப்ளின் வேல கொண்டு போறோமா? அப்படியான முறையான ஜெப வாழ்க்கை நம்ம இடத்துல முதலாவதாக காணப்படணும். அந்தபடி தேவனிடத்துல நம்மை ஐக்கியப்படுத்துகிற ஜெப வாழ்க்கை முதலாவதாக சரியில்லைன்னா அதை செப்பனிட்டு சரியாக கட்டுவிக்கிறவர்களாக நாம இருக்கணும். அன்றைக்கு பலிபீடமானது தேவ ஜனங்கள் வந்து காத்திருந்த இடமா இருந்தது. அப்படி தேவனுடைய ஜனங்களா இருக்கிற நாமும் தேவ சமூகத்துல அவருக்காக காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக காணப்படணும். தினமும் சரியான ஜெப நேரத்தை ஒதுக்கி நாம தேவனிடத்துல ஐக்கியம் கொள்பவர்களாக இருக்கணும். அடுத்தபடியா பலிகளை செலுத்துவது. பலிகளை ஆங்கிலத்துல சாக்ரிஃபைஸ்னு சொல்லுவாங்க. அந்த நாட்கள்ல காளை, ஆடு, புறா போன்ற பலிகளை கொடுத்தாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டதற்கு பிற்பாடு நாம அந்த பலிகளை செலுத்த தேவையில்லை. நாம என்ன பலியாக செலுத்தணும்? நம்மை நாமே தேவனுக்கு உகந்த பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். அதே போல நம்மால என்ன சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமோ அதை எல்லாம் செய்யணும். எல்லாருமே பலிகள்னா ஸ்தோத்திர பலிகள் செலுத்தினா போதும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது மாத்திரம் இல்ல, தேவனுக்காக நம்ம இடத்துல இருக்கிற எதை பலியாக கொடுக்கிறோம்? நாம செய்யக்கூடிய சாக்ரிஃபைஸ் நம்முடைய டைம்லாவது இருக்கா? நாம அதிகாலையில் இருட்டோடு எழுந்து தேவனிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? அப்படி குறைந்தபட்சம் நம்முடைய தூக்கத்தையாவது சாக்ரிஃபைஸ் பண்ணி தேவனிடத்துல ஐக்கியப்படுறோமா? இல்ல நம்ம இடத்துல வழக்கமா இருக்கிற ஏதாவது ஒரு பழக்க வழக்கத்தை தேவனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்றோமா? இப்படி நம்ம இடத்துல இருக்கிற ஏதாவது ஒன்றை தேவனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்றவங்களா இருக்கணும். அப்படியாக பலியாக கொடுத்த பிற்பாடு தண்ணீரானது ஊற்றப்படுகிறது. இந்த தண்ணீர்னு சொல்லும் போதே அது ஆவியானவரை குறிக்குது. நாம ஜெப வாழ்க்கையில தேவனோடு ஐக்கியப்படும் போது ஆவியானவரோடு இணைந்து செயல்படுகிறவர்களாக இருக்கணும். ஏன்னா நமக்கு ஜெபிக்கிறது என்னதுன்னு தெரியாத போது வாக்கு கடங்கா பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்வது ஆவியானவரே. ஜீவ தண்ணீராகிய அவரோடு இணைந்து நாம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அப்படியாக வறண்ட நிலம் தண்ணீருக்காக காத்திருக்கிறது போல பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு நாம ஜெபிக்கிறவர்களாக காணப்படணும். கடைசியாக கருத்தான ஜபங்களை ஏறெடுக்கணும். எலியா எப்படி பாடுள்ள மனுஷனா இருந்த போதும் கருத்தான ஜபங்களை பண்ணாரோ அந்தபடியாக நாமும் எழுப்புதலின் வாஞ்சையோடு தேவனை நோக்கி பார்த்து எழுப்புதலின் அக்னியை இறக்கும்படியாக கேட்கணும். அப்படியாக நாம தேவ சமூகத்துல நம்மை நாமே பலியாக ஒப்பு கொடுத்து ஆவியாரோடு இணைந்து தேவனை நோக்கி பார்க்கும் போது அவர் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் தருகிறவராக இருப்பாரு. எழுப்புதலின் அக்னிய இந்த பூமியில போடுவாரு. அந்தபடியாகவே நாம எலியாக்களாக எழுப்புதலின் அக்னியை கொண்டு வர முடியும். இப்படியாக எழுப்புதலின் வாஞ்சையோடு நாம செயல்படும் போது தேவன் ஜனங்களுடைய இருதயத்தை திருப்பும்படியான காரியத்தை நம் மூலமா செய்வாரு. எழுப்புதலின் அக்னியை ஊற்றுவாரு.
அது மாத்திரம் இல்லாம எலியா ஜனங்களை தேவனிடத்துல திருப்புறதற்கு பிற்பாடு எப்படி ஆகாப் ராஜாவினிடத்துல போயிட்டு பெருமலையின் இறைச்சலை பற்றி சொல்லி 3 வருஷத்திற்கு பிற்பாடு மலையை ஜெபம் பண்ணி வருவித்தாரோ, அதே போல நாமும் ஒரு ஸ்பெசிபிக் பர்பஸ்க்காக பயன்படுத்தப்படுவோம். அப்படியான எலியாக்களாக நாம எழும்பணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. இதை அறிந்து கொண்டு எழுப்புதலின் அக்கினியை இறக்கும் எலியாக்களாக மாற அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, எலியாவை போல எழுப்புதலின் அக்கினியை கொண்டு வர நாங்களும் எங்களுடைய பலிபீடமாகிய ஜெப வாழ்க்கையை செப்பனிட்டு கட்டுவிக்கணும் தகப்பனே. அப்படியாக எங்களையே பலியாக செலுத்தி உம்முடைய ஆவியானோடு இணைந்த கருத்தான ஜெபங்களை ஏறெடுத்த எழுப்புதலின் அக்கினிக்காக உம்மை நோக்கி பார்க்கணும் ராஜா. அப்படியான எலியாக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ராஜா. தேவரீர் எங்களை எலியாவை போல எழுப்புதடை பண்ண போகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.